பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். திரு ஃபைசுல் ஹபீப் ஹாஜா ஹபீபுல்லா ஷா அலைஹி ரஹ்மா அவர்கள் அருளியது. அத்தியாயம் 14. குருவை பின்பற்றுதல். தாலிபானவனே, நஃப்ஸின் ஆபத்துக்களை விட்டும் நீங்கி வெற்றி பெறுவதற்காக பாடுபட்டு போர் புரிவதிலேயே கண்ணும் கருத்துமாக இரு. அதிர்ஷ்டவசமாக காமில் குரு கிடைக்கப் பெற்றால் தூய்மையான அல்லாஹ்வுக்கே புகழ் அடங்கலும் உரியது. அந்த குருவின் கையை ஆண்டவனின் கையெனக் கொண்டு உறுதியுடன் பற்றி பிடித்து குருவின் உத்தரவுக்கிணங்கி நடக்க வேண்டும். அதில் அணுவளகும் பிசகிவிடாதே. குருவுடன் தன்னை அழைத்துச் செல்பவன் மீது பரிபூரண நம்பிக்கை வைத்து அவனுடைய சொல்லுக்கிணங்கி வழி நடப்பது போல குருவின் மீது பூரண நம்பிக்கை கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும். ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் உறுதிமொழி. ஹதீஸின் பொக்கிஷமாகிய சஹீஹ் புகாரி எனும் அரிய தொகுப்புக்கு உரை எழுதிய பிற்கால பெரியோர்களில் மதிப்புக்குரியவர்களான ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எத்தகைய உறுதியுடன் இந்த விஷயத்தை உண்மைப்படுத்தி கூறுகின்றார்கள் என்று பாருங்கள். சன்மார்க்க முறையின் கோட்பாடுகளிலும் அதன் அனுபவ சாதன முறைகளிலும் முற்றிலும் தேர்ச்சி பெற்ற காமிலான ஒரு குருவை தன் வழிகாட்டியாக ஏற்றுக்கொள்ளல், கபடர்கள் வார்த்தைகளை கேளாமை, ஆசார பழக்கங்களை தவிர்த்து குருவின் கட்டளையை ஏற்று நடத்தல், இவை அனைத்தும் ஆண்டவனை அடைய ஆசை உடையவர்களுக்கு அத்தியாவசியமானதாக இருக்கின்றது. இவ்வித வழிகாட்டி கிடைக்கப்பெற்ற ஒருவர் அவரை விட்டு விலகுவது அவர் மீது ஹராமாகும் என்று ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்றார்கள். நம்முடைய இந்த உறுதிமொழிக்கு சான்றாக திருக்குர்ஆன், ஹதீஸ், இஜ்மா, கியாஸ் எனும் 4 அதிகார பிரமாணங்களும் சாட்சியம் பகர்கின்றது. மேலும் 4 வேதங்களும் இந்த தஅவாவை நிலைப்படுத்துவதாக இருக்கின்றன. சொல்லும் அகநிலையும். திருக்குர்ஆன் ஹதீதுகளிலிருந்து ஜுஹூதும் தக்குவாவும் இன்னவென்று தெரிந்து கொள்ளும் அறிவு வேறு, காமில் குருவிடம் நடைமுறையில் பழகி செயலாற்றி அதன் சாராம்சத்தை பருகிக்கொள்ளும் அறிவு வேறு. முந்தியது மார்க்க கல்வியை மட்டும் பற்றியது, பிந்தியதோ அக்கல்வியுடன் சாதனை புரிந்து அதன் பயனாக உண்டாகும் ஆத்மீக அனுபவங்களையும் அடைவதாகும். இதற்கு அத்தாட்சி வேண்டுமானால் மார்க்க கல்வி பயின்ற உலமாக்களை கவனித்து பாருங்கள். அவர்களில் சிலர் ஷரியத்தின் ஏவல் விலக்கல் சம்பந்தப்பட்ட மார்க்க கட்டளைகளிலே மார்க்க கல்விகளிலே தேர்ந்தவர்களாக இருந்தாலும் நஃப்ஸின் தீமைகளை விட்டும் சுத்தப்படுத்தப்படாதவர்களாக காணப்படுகின்றார்கள். ஏவல் விலக்கல்களின் ஆகமத்தை பிரச்சாரம் செய்யும் திறமை இவர்களுக்கு நன்கு அமைந்திருந்தும் நஃப்ஸின் கெடுதிகளான கோபம், பொறாமை, அகங்காரம், பேராசை, இச்சை, முகஸ்துதி, உலோபித்தனம் முதலியவைகளை விட்டும் காக்கப்படாதவர்களாக இல்லாத உலமாக்களை நாம் பார்க்கின்றோம். இதற்கு மாற்றமாக சொற்ப கல்வியுடையவர்களில் பலர் காமிலான குருவின் கூட்டுறவின் பயனாக மேல் சொன்ன நஃப்ஸின் கேடுகளை விட்டும் சுத்தமானவர்களாக இருப்பதையும் காண்கின்றோம். உடலின் வியாதிகளுக்கு நிவாரணம் நாடி ஜனங்கள் அக்கறையுடன் வைத்தியர்களிடம் ஓடோடிச் சென்று சிகிச்சை செய்து கொள்கின்றார்கள். ஆனால் உடல் நோயை விட 1000 மடங்கு கொடியதான அகநோயை போக்கி வைக்கும் வைத்தியர்களாகிய காமிலான குருக்களின் அவசியத்தை அவர்கள் உணராமல் இருப்பது மிகவும் வியப்புக்குரியதல்லவா?